வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு சிந்தனை கதை. இதுவும் நான் ஒரு இடத்துல படிச்சது தான். அதை உங்களோட பகிரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் வீடு இருந்தது. அந்த வீட்ல ஒரு சுண்டெலி சுண்டெலி தெரியும் தானே? இந்த சுண்டெலி ரொம்ப காலமா ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப உற்சாகமா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தது. ரொம்ப ஹாப்பியா. ஏன்னா பண்ணையார் வீடுன்னா நிறைய தானியங்கள் கிடைக்கும், உணவு கிடைக்கும். ஸோ அது ரொம்ப கொழுத்து ஜாலியாவே இருந்துச்சு. அப்ப என்னாச்சு, ஒரு நாள் பண்ணையார் அம்மாவும் வெளியில இருந்து வந்தாங்க. வந்தபோது கையில ஒரு கவர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க பெருசா. அத ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி இந்த எலி இத மறைஞ்சிருந்து பார்த்துட்டு, ஆஹா! ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்க போகுது. நம்ம சாப்பிட தான் போறோம். அத எப்படியாவது எடுத்து. ஏதோ ருசியான உணவு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட, ஆவலோட மறைஞ்சு இருந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்க கவர ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி பண்ணையார் அம்மா உள்ள இருந்து எடுத்தா, ஒரு எலி பொறி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்கங்க. இத பார்த்த உடனே அப்படியே இந்த எலிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. போட்டு, ஐயையோ! இது என்னடா இது பண்டம் கிடைக்குன்னு பார்த்தா, நம்மள சாகடிக்கிறதுக்கு எலி பொறி வாங்கி வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ரொம்ப சோகமாயிடுச்சு. யாருக்கு தாங்க இருக்காது? தான் சாகப் போறோம். தன்னை எப்படியாவது பிடிக்க போறாங்கன்றப்ப, தான் இடம் பறிபோகுது அப்படின்லாம் நினைக்கும்போது சோகம் வரும்ல. அந்த மாதிரி இந்த எலியும் ரொம்ப சோகமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு. உடனே என்ன பண்ணுச்சு? குடு 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 குடுன்னு தோட்டத்து பக்கம் ஓடுச்சு. அங்க போனோனே ஒரு கோழி அங்க மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த கோழிகிட்ட போய் சொல்லுச்சு, கோழின என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. இந்த மாதிரி பண்ணையாரம்மா என்ன கொல்றதுக்கு ஒரு எலி பொறி ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த பொறியில நான் மாட்டிக்க கூடாது. அந்த எலி பொறிய எப்படியாவது உடைக்கணும், தூக்கி போடணும். இது 2மே என்னால பண்ண முடியாது. எனக்கு அந்த பலன் கிடையாது. அதனால நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். அந்த எலி பொறிய உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே கோழி அப்படின்னு சிரிச்சது. சிரிச்சுட்டு கோழி சொல்லுச்சு, இங்க பார், அந்த எலிப்பொறியினால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் போராடணும்? அது உன் பிரச்சனை. உனக்கு பிரச்சனையை நீ போய் சரி பண்ணு. என்கிட்ட ஏன் வந்து நிக்கிற? போ 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 போயிட்டே இரு அப்படின்னு நக்கலா பேசிச்சு. அத முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னுச்சு. உடனே இந்த எலியில ரொம்ப வருத்தத்தோட இருந்தது. என்ன பண்றது அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுச்சு? சரி அப்படின்ட்டு ஒரு யோசனை மறுபடியும் குடு 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 குடுன்னு ஓடுச்சு. ஓடி போனா, அங்க ஒரு கெடா ஆடு அவங்க பண்ணையில இருந்தது. அந்த ஆடுகிட்ட போய் அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஆட்டுக்கிட்ட போய் கேட்டுச்சு, கிடானா கிடானா எப்படியாவது என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. இந்த மாதிரி என்ன கொல்றதுக்காக ஒரு எலி பொறி வாங்கி வச்சிருக்காங்க. அந்த பொறியில என்ன மாட்டிக்க முடியாது. என் உயிர் போயிடும். என்னால அத உடைக்கவும் முடியல. அதனால அந்த எலி பொறி உடைக்கிறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னுச்சு. அதுக்கு அந்த கெடாடுல நக்கலா சிரிச்சுச்சு. இந்த எலி பொறியினால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அத கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏன் வரணும்? அதுக்கு 2வது நான் ஏன் உனக்கு உதவி பண்ணணும்? உனக்கு உதவி பண்ணா எனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதனால என்னாலலாம் உதவி பண்ண முடியாது. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னாலலாம் வர முடியாது இதுக்கெல்லாம். அப்படின்னு நக்கலா சொல்லி அத அனுப்பிருச்சு. உடனே இந்த எலி ரொம்ப சோகமா, வருத்தமா போயிட்டு இருந்தது. என்ன பண்றதுன்ட்டு. அப்ப மேல வானத்த பார்த்து, கடவுளே எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிச்சு. திடீர்னு பார்த்தா பட்டார்ன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தா, இந்த பண்ணையாரம்மா சவுண்டு கேட்டு ஓடி வந்து பார்த்தாங்க. பார்த்தா எலிப்பொறிக்குள்ள ஏதோ மாட்டியிருக்கு. உடனே பண்ணையாரம்மா நினைச்சுக்கிட்டாங்க, எலி தான் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பாம்பு மாட்டிக்கிச்சுங்க. மாட்டினோனே அந்த பாம்பு ஏற்கனவே மாட்டின அந்த வலியிலையும் கோவத்திலையும் இருந்ததுனால பண்ணையாரம்மா ஓப்பன் பண்ணோடனே அவங்கள டக்குன்னு ஒரு கொத்து கொத்திருச்சுங்க. கொத்துன உடனே அவங்க அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்ட உடனே பண்ணையாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து, பண்ணையாரம்மா பாம்பு கடிச்சிச்சு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு பதறி உடனே ஆஸ்பத்திரிக்கு வேகமா தூக்கிட்டு போனாங்க. அங்க போனால அப்புறம் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க. விஷம் இறங்கிடுச்சு. அப்புறம் சொன்னாங்க, விஷம் இறங்கிடுச்சு, சரியாயிட்டாங்க. ஆனா காய்ச்சல் மட்டும் அவங்களுக்கு குறையவே மாட்டேங்குது, இறங்கவே மாட்டேங்குது அப்படின்னாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, காய்ச்சல் சரியாகணும்னா கோழி சூப்பு வச்சு குடுத்தா காய்ச்சல் சரியாயிடும் அப்படின்னு கூட்டத்துல இருந்த ஒருத்தர் சொன்னாங்க.
உடனே என்ன பண்ணாங்க, அந்த ஹெல்ப் கேட்டுச்சுல எலி, அந்த கோழியை பிடிச்சி அடிச்சு சூப் வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே காய்ச்சல் சரியாயிடுச்சு. கொஞ்சம் சரியான உடனே இவர் வந்து இப்போ அந்த பண்ணையார் என்ன பண்ணாரு, தன்னோட மனைவி நல்லபடியா குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, தன்னோட அந்த கெடா ஆடு ஒன்று வளர்க்குறாங்கல்ல, அந்த ஆட்டை நான் என்னோட குலதெய்வத்துக்கு படையல் வைக்கிறேன், அதை விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு. அது யாரு, அந்த எலி போய் உதவி கேட்டுச்சுல்ல, நக்கலா சிரிச்சுச்சுல்ல, அந்த கெடா ஆடு. அதே மாதிரி பண்ணையார் அம்மாவும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அந்த கெடா ஆட்டை வெட்டி தாடா புடலா விருந்து நடந்து போச்சு. ஆடு போய் சேர்ந்துருச்சு. அப்போ எலி வந்துச்சு என்னன்னுச்சு, ஆனால் நம்மளோட பிரச்சனை மட்டும் இன்னும் தீரவே இல்லையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ என்னாச்சு, இந்த பண்ணையாருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. படார்னு எந்திரிச்சாரு. எந்திரிச்சு போய் இந்த எலிப்பொறியினால தானே நம்ம மனைவிக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, சனி அந்த எலிப்பொறியை முதல்ல தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி குப்பையில் போட்டாரு. ஸோ அந்த எலியோட வருத்தம் சரியாயிடுச்சு, எலி தப்பிச்சிருச்சு. அதுலேருந்து அது சந்தோஷமாக வாழ்ந்தது. இப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையும். நம்ம வந்து ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு உதவின்னு கேட்டு வர்றாங்க ஒரு கஷ்ட காலத்தில் அப்படின்னா, உதவி பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. இப்படி உதாசீனப்படுத்துனதுனால அவங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை, அது நமக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரை மாதிரி, அது எப்படி வேணால் சுற்றி சுற்றி வரும். பார்த்தீங்கல்ல பிரச்சனை, இன்னைக்கு அந்த எலிக்கு பிரச்சனை நினச்சாங்க, ஆனால் மற்ற ரெண்டுமே இப்போ இறந்து போயிடுச்சு, எலி தப்பிச்சிருச்சு. அதனால தாங்க விஜய் கூட ஒரு படத்தில் சொல்வார்ல, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டண்டா, இன்னைக்கு கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவன், மேலே இருக்கிற இங்கே வருவான், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தாங்க வாழ்க்கை. நமக்கு எப்போ வேணால் எந்த நிலைமை வேணால் வரலாம். அதனால தயவு செஞ்சு நம்மக்கிட்ட யாராவது வந்து ஹெல்ப்புன்னு கேட்க வந்தாங்கன்னா, ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் உதாசீனப்படுத்தாதீங்க, எள்ளி நகையாடாதீங்க. இது வந்து நமக்கும் அந்த மாதிரி ஒரு காலம் வரலாம், ஒரு தருணம் வரலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் எல்லார்கிட்டையும் பாசிட்டிவாக அன்பாக இருக்க பழகுங்க. அதுதாங்க நம்மளை நல்வழிப்படுத்தும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால உங்கள்கிட்ட பகிர்றேன். இந்த கதையில் உங்களுக்கு ஏதாவது பயனுள்ள தகவல் இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் இன்னும் பல நல்ல ஒரு இந்த உந்து சக்தியாக எடுத்துக்கிட்டு நான் பல வீடியோக்கள் பண்ண முடியும். ஸோ என்னோட வீடியோவை பாருங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.